அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிஃப் கிச்சன். இன்றைக்கி எறாம் போட்டு உருண்டை ஆனை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய பல்லாரி சைஸு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய பல்லாரி சைஸ் வெங்காயத்தில் ஆஃப் வெங்காயத்தை மட்டும் எடுத்துகிட்டு அந்த எறாவோடு சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிக்காதீங்க. எதுக்கு வெங்காயம் போட்டு அரைக்கிறோன்னா, இல்லைனா ஒட்டிக்கும் மிக்சியில் நிறையாவே எறால், அதனால தான் வெங்காயம் போட்டு அரைக்கிறோம். பேலன்ஸ் அரை வெங்காயம் இருக்குல்ல, அதை எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதில் மல்லிக்கீரை போட்டுக்கோங்க, பச்சை மிளகா தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மட்டன் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அரைச்சி வச்ச எறாவை அதில் போட்டு தேவையான உப்பு போட்டு 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, இன்றைக்கி தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். திருப்பி மறுபடியும் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை எடுத்துக்கோங்க, 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. 1 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. கடாயை காய வச்சு பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன கடாயாகவே எடுத்துக்கோங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க எண்ணெயில். இந்த எண்ணெயிலே தான் நம்ம செய்ய போகிறோம் தாளிப்பு. எண்ணெய் காஞ்ச உடனே எறாவை நல்லா எறா உருண்டையை நல்லா உருண்டையாக பிடிச்சி அதில் பொரிய போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஃபுல் வேக்காடு வேக வச்சிட வேணாம், ஆஃப் குக் பண்ணால் போதும் எறா. ஏன்னா நம்ம குழம்புலையும் போட போகிறோம்ல, அதனால தான் கிரேவியில் போடுறதுனால ஹாஃப் குக் பண்ணால் போதும். சேம் அதே எண்ணெயை கடாயில் ஊற்றி காய வச்சு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு, பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா இருக்குன்னு சொன்னல, அதை 2ஆக கட் பண்ணி போட்டு அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட் அதில் போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். தண்ணி பாதி வற்றி இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூட வற்றணும். இதில் லைட்டாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இஞ்சி பூண்டு சேர்க்காதீங்க, இல்லைனா ஸ்மெல்லு நிறையா வரும். உடம்பு சரியில்லாம் போய் உங்களோட துவாவில் நல்லா ரெஸ்ட் எடுத்து இப்போ தான் திரும்பி மறுபடிக்கும் ஷூட் பண்ணி உங்களுக்கு கிச்சன் வ்ளாக்லாம் போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தொடர்ந்து உங்களுக்கு நான் இனிமேல் கொடுக்குறேன் வீடியோஸ்லாம். நல்லா தண்ணியெல்லாம் வத்திரிச்சு பாருங்கள். இந்த டைமில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கோங்க. கறி மசாலா உங்கள்கிட்ட இல்லைனா மட்டன் மசாலாவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, பட்டை ஏலக்காய் பொடி சொல்கிறேன், போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க, இல்லை கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்த உடனே அங்கங்கே அந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த எறாவை தூக்கி அதில் போட்டிருக்குங்க உருண்டையெல்லாம். நல்லா ஒரு கிளறி விட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா எறா உருண்டை ஆனம் ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸை விட மித்த நாஸ்டா ஐட்டம்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ், எறா உருண்டை ஆனம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.